நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போய் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ட்ரெண்டிங் சிங்கரான சுப்பலக்ஷ்மி இவங்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லே 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 இந்த சாங்கோடைய வைபாக இருக்கட்டும் அண்ட் மோனிகா சாங்கோடைய வைபாக இருக்கட்டும், எல்லாருமே நல்லா ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரீக்ரியேஷன் பண்ணிகிட்ருக்காங்க, வைப் பண்ணிட்டு வர இந்த நிலையில் இந்த 2 சாங்கையும் பாடினது ஒரே சிங்கர் தாங்க. அதுவே பல பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாட்டு கிளாஸ்க்கே போகாமல் பாட்டுனா என்னன்னே தெரியாமல் ஒரு சிங்கர் ஆயிருக்காங்கன்னும் போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்க அந்த திறமை தான் காரணம். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். அந்த வகையில் பேங்க் ஆஃபீஸராக இருந்து டைரக்டரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்கட்டும், இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸாக இருந்த நிறைய பேர் இப்போது திரை பிரபலங்களாக மாறி இருக்காங்க. அதே மாதிரி தான் ஹெச்ஆராக இருந்த இவங்க இப்போது ஒரு சிங்கராக ஆயிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை நானும் வைப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த சாங்கோட ரெட் ஆர்டினை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுப்பலக்ஷ்மி இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாட்டு மூலயமா தெரிஞ்சிருக்கும். யாருடா இந்த பொண்ணு அப்படின்ட்டு அப்போவே தேடி பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்களை பற்றி சர்ச் பண்ணதை விட இப்போ ஒரே நேரத்தில் 2 பாடல்கள் ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இவங்கள இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ட்ரெண்டிங் சிங்கர் அப்படின்னு பட்டமும் கொடுத்துருக்காங்க. பாட்டுனா சின்ன வயசுலேருந்து அந்த அளவுக்கு இஷ்டமாக பேங்க் ஆஃபீஸருடைய பொண்ணு சிங்கர் ஆவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா. ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க அம்மா ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பாட்டு இஷ்டம் அப்படின்றதுனால ஸ்கூலில் எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் இவங்க பாட்டு பாடுவாங்களாம். ப்ரைஸும் வின் பண்ணியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே இவங்க எழுதுவாங்களாம். அதாவது பாடல் வரிகளை எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 100 பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்களாம். ஆனால் அது எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனது இண்டிபெண்டன்ட் சாங் அப்படின்னா அது 5 பாடல்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி இவங்க படிப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களுடைய வீட்டில் சொன்னதும் சரி நம்மளும் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருக்காங்க. இப்படியே போகும்போது ஸ்கூலை முடிக்கிறாங்க. ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போது தான் இவங்க நம்ம ஏன் வேலைக்கெலாம் போகணும், சிங்கர் தானே, நம்ம பாடுவோம் அப்படின்ட்டு காலேஜில் போகும்போது தான் ஒரு வெறியே அவங்களுக்குள்ளே தான். அந்த வெறி மூலயமா எந்த காலேஜில் மியூசிக் பேண்ட் இருக்கோ அங்கே தான் நம்ம போய் சேரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படியே நிறைய காலேஜில் செலக்டும் ஆகி இவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்த கதைலாம் கூட இருக்காங்க. அந்த வகையில் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜ், இவங்க படித்த காலேஜ் அப்படின்னா அது சென்னையில் இருக்க எத்திராஜ் காலேஜ் தான். இதில் இவங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்காங்க. ஹெச்ஆராகவும் வேலை பார்த்துருந்துருக்காங்க. ஸோ படிப்பு தான் நம்மளுடைய குடும்பத்துக்கு முக்கியம். நம்ம வேலை பார்த்தா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததுனால தான் பாட்டு எல்லாமே ஓரங்கட்டி வச்சுட்டு வேலைன்ட்டு வேலையிலே இருந்திருக்காங்க. அப்போ தான் லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ 2017 இவங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாடல் எழுத, பாட்டு பாட. அதுவும் சும்மா நார்மலாக தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய ஓன் சாங்ஸாக இருக்கட்டும், படத்தில் வந்த பாடல்களும் எடுத்து சினிமா பாடல்கள் கூட இவங்களுடைய ஓன் கிரியேஷனில் பாடிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நபர் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறாரு. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, ஒரு மியூசிக் டைரக்டர் தான், ஆனந்த் காசிநாதன். ஸோ இவர் தான், நீங்கள் நல்லா பாடுறீங்க, நான் நல்லா மியூசிக் போடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு இண்டிபெண்டன்ட் சாங்கை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த வகையில் இவங்க 2021 கஷ்டப்பட்டு ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எந்த பாடல்னு பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா சஞ்சீவோடைய அசத்தலான நடிப்பில் வெளியான காத்தாடி. இந்த பாடல் தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த பாடலுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கல. இதுதான் உண்மையான விஷயம். சோனி மியூசிக் தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து ஒரு 7-8 பாடல்களை இவங்க பாடி நிறைய போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த பாடல்களும் ரீச் ஆகலை. சரி, விடாமுயற்சி தானே விஸ்வரூப வெற்றி, அதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க சைட் பை சைடு இதை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மாஸ்டர்ஸ்லாம் பண்ணி வேலையும் பார்க்குறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. நீங்கள் ரொம்ப யதார்த்தமாக பாடுறீங்க, ரொம்ப
சிம்பிளாக எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிறீங்க. எப்படி இது உங்களால் முடியுது? உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் அடுத்த லெவல் போவீங்க. பாருங்கள் உங்களுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. இப்படிலாம் அவர் வந்து நல்லாவே உங்கள என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இவங்களுடைய ஃபேவரட் சிங்கர்ஸ் அப்படின்னா அது சிங்கர் சின்மயி அண்டு சக்தி ஸ்ரீ கோபாலன். அது மட்டும் இல்லாமல் தாம் தூம் படத்தில் வர யாரோ மனதில் இந்த சாங் இவங்களுக்கு உயிராங்க. ஸோ இதில் இவங்க நான் உன் அழகிலே இந்த ஒரு பாடல் பாடி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சின்மயி அவர்கள் இவங்களுக்கு டெக்ஸ்ட்டும் பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, அந்த பாடல் வந்து பாடும்போது இவங்களுக்கும் ரொம்பவே மூச்சு வாங்குச்சாம். ஸோ ஐயோ என்னடா இந்த பாட்டு பாட இவ்வளோ மூச்சு வாங்குதே அப்படின்னு தான் கேப்ஷனாக இவங்க போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் சின்மயி சொன்னாங்களாம், மூச்சு வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நீங்கள் நல்லா பாடுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அது எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு அப்போவே இவங்களுக்கு சின்மயி அவர்கள் நிறைய சஜஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத மொமெண்ட்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர், அதுவும் இவங்களை தேடி வந்து டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னும் போது அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த இடத்துல சின்மயி அவர்களையும் பாராட்டலாம். இப்போ சின்மயி அவர்களும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்காங்க. இந்த காத்தாடி அப்படின்ற பாடல் 2021க்கு அப்புறம் 2023 திரும்பவும் ட்ரெண்ட் ஆகுது. என்னடா திடீர்னு ட்ரெண்ட் ஆகுதே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு ஷாக்கு. இருந்தாலும் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இதுதான் பலன் போல், வாழ்க்கையில் எப்போ எது நடக்குன்னே தெரியலையே அப்படின்ட்டு இவங்க ஒரு யதார்த்தமான ஒரு பர்சன் தான். எது நடந்தாலும் ஒரு அக்செப்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சினிமாவுடைய வாய்ப்பு வருது. அந்த வகையில் தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷனில் நிலவுக்கு என்னடி என் மீது கோபம் அப்படின்ற படத்துலேருந்து கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற வீடியோ ஆடியோ சாங்கை தனுஷ் அவர்கள் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ தனுஷ் அவர்களுக்கு இவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஜிவிபி அவர்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற இவங்களுடைய ஃப்ரெண்டு மூலிமா தான் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு தேடி வந்திருக்கு. இவங்கள பேன் இந்தியா சிங்கர்னு சொல்கிற அளவுக்கு இவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதை தொடர்ந்து புஷ்பா 2ல் கிஸ் கிஸ்ன்னு இந்த சாங்கையும் இவங்க தான் பாடியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணால், சில பேருக்கு லக்கு இருக்கும், அது எப்படி வந்து அடிக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு. திறமை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் லக்கு இருக்குது, அதை தான் சொல்ல வரும். ஏன்னா இங்கே நிறைய பேர் தனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு போராடிட்டுருக்காங்க. இவங்களை விட சூப்பராக வாய்ஸ்லாம் கூட இருக்குது. அதுவும் இவங்களுக்கு நல்லா இல்லை வாய்ஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. இவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நிறைய பேர் இங்கே போராடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்டு இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ட்ரெண்டிங் அண்டு ரொம்ப வந்து வைரல் சிங்கர் அப்படின்ற பேர் எடுக்கிற அளவுக்கு கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகிற இந்த படத்துலேயே இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும் போது அது மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். இன்னும் இவங்க அதிக பாடல்கள்லாம் பாடணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ சிங்கிங்கில் நம்மளும் ஏதாவது ஒரு இடத்த பிடிக்கணும் அப்படின்ட்டு போராடிட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய விடாமுயற்சியை விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இதை விட மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.